ஹாய், வெல்கம் டு ஆல். இன்றைக்கி நம்ம சங்கரா மீன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்த்துடலாம். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானோடனே கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா புரிஞ்சதும் வெந்தயம் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போ வெந்தயம் கலர் மாறிடுச்சு. வெந்தயம் கலர் மாறின உடனே பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் அந்த எண்ணெயில் நல்லா ஃப்ளேவர் வரும், அதுக்காக தான் ஃபஸ்ட்டு போடுறது. இப்போ கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ நான் பெரிய வெங்காயம் சைஸ் ஒன்று அதை ஒரு போட்டுக்கிறேன். நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நம்ம தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி நான் ஒரு பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கல் உப்பு போட்டுக்கிறேன். இப்போ 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். இதை நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நான் ஒரு லெமன் சைஸுக்கு புளி கரைச்சி வச்சுருக்கேன். அதிலே ஒரு நல்ல பழமாக தக்காளி போட்டு கரைச்சி வச்சுருக்கேன். இப்போது நான் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி 4 ஸ்பூன் மிளகாத்தூள் மிக்ஸ் பண்ணுறேன். இப்போ அந்த புளி கரைச்சி வச்சுருக்கோம்ல, அதை திரும்ப ஊற்றிக்கலாம். நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா கொதிக்கிட்டோன்ட்டு நம்ம தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிட்ஸ் நல்லா கொதிச்சிச்சு. இப்போ குழம்பு நல்லா சுண்டி வந்துடுச்சு. இப்போது க்ளீன் பண்ணி வச்சுருக்க சங்கரா மீன் இது எடுத்து போட்டுக்கலாம் குழம்புல. மீன் நல்லா முழுகிற அளவுக்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுடலாம். இப்போது ஹை ஃப்ளேமில் ஒரு 3 நிமிட்ஸ் மட்டும் நல்லா கொதிக்க விடலாம். மூணு நிமிஷம் ஆயிடுச்சுங்க. மீன் நல்லா வெந்துருச்சு. ஃபைனலாக கொத்தமல்லி போட்டுக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், மீன் நல்லா வெந்துருச்சு. எடுத்து காட்டுறேன் உங்களுக்கு. 3 நிமிஷம் மட்டும் மீன் போட்ட பிறகு வச்சா போதும்.
நல்லா டேஸ்டியான ஈஸியான மீன் குழம்பு ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பாய். தேங்க்யூ.